Hello everyone. நான் உங்க மதன். No. Hello everyone. Welcome to Santovers. This is Sendil. And இந்த ஷோ வந்துட்டு கசன்ஸ் டாக். சும்மா ரெண்டு பேர் மீட் பண்ணும்போது ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி பேசி டிஸ்கஸ் பண்ணி ஜஸ்ட் ஷூட் பண்ணி ராவா அப்படியே அப்லோட் பண்ணிடுவோம். இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போகிறது வந்துட்டு சைல்ட்ஹுட் டு அடல்ட்ஹுட் டிரான்சிஷன். அந்த டிரான்சிஷனில் நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் வர்சஸ் ரியாலிட்டி மாதிரி அந்த மாதிரியான ஒரு ஜோனில் இன்னைக்கு நம்ம பேச போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் இன் டு த ஷோ. ஸோ சந்தோஷ், சொல்லு, நீ சின்ன வயசுல இருக்கும்போது என்ன வாழணும்னு ஆசைப்பட்டிருக்க? நான் சின்ன வயசுல இருக்கும்போது, ரொம்ப சின்ன வயசுல கேட்டீங்கன்னா லைக் ஒரு யூகேஜி ஃபர்ஸ்ட் அந்த டைம்லலாம் வந்துட்டு யார்கிட்ட பைலட் அப்படின்னு சொல்லுவேன். பட் ஒன்ஸ் மறுபடியும் டிஸ்கஸ் பண்ணாதது பேசுறாண்டாங்க அப்படின்ற மாதிரி நீ பார்த்தா ஞாபகம் வருது எனக்கு. அதனால ட்ரூவா ஃப்ரீ ஃப்ளோவா போகலாம். பட் ஒன்ஸ் கிரிக்கெட்டுக்கு எக்ஸ்போஸ் ஆனதுக்கப்புறம், கிரிக்கெட்டை டிவியில் பார்த்துட்டு விளையாட ஆரம்பிச்சதுக்கப்புறம், இதை வந்து நான் ஒரு செகண்ட் ஸ்டாண்டர்ட் தேர்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்தே சொல்கிறேன். அப்போ இருந்து யாரு கேட்டாலும் எனக்கு வந்து கிரிக்கெட்டர் தான். நான் என்ன எனக்கு வேற ஒர்க் ஆப்ஷன் இருக்குன்னு எனக்கு தெரியாது. நான் வந்து கிரிக்கெட்டர் ஆக போறேன், அது மட்டும்தான் எனக்கு தெரியுமே. ஆனால் அதுக்காக நான் ஓகே கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்கேன், போவேன், செலக்ட் ஆவேன், கிரிக்கெட்டர் ஆகிடுவேன் அப்படின்ற அந்த ஒரு சொன்னதான் இருப்பேன். டீசென்ட் பிளேயர் தான், பட் ஆனாலும் எப்படி சொல்றது, அது எவ்வளோ பெரிய ஜேர்னி, அதுக்கு எவ்வளோ ப்ராசஸ் இருக்கு, எவ்வளோ பேரை பீட் பண்ணி நம்ம அந்த பொசிஷனுக்கு போகணும், அதெல்லாம் தெரியாத சின். நான் ஆல்மோஸ்ட் ஒரு 10th முடிச்சுட்டு அப்போ வரைக்குமே கூட இன்னும் விளையாட்டு தான். நமக்கு என்ன இப்போ 15 வயசு தானே, இன்னொரு 5 வருஷத்துல ஆயிடலாம், அந்த ஒரு ஜோன்ல தான் இருக்கும். கிரிக்கெட்டர் ஆயிடலாம் அப்படின்ற மாதிரி, அதுதான் ஒரே ஆம்பிஷன். எல்லாருக்கும் அந்த கிரிக்கெட்டர் ஆகணுன்ற பேஷன் இருக்கும் தான் நினைக்கிறேன். சச்சினா பார்த்துன்னா இல்லை, எனக்கு கிரிக்கெட்டை பார்த்து தான் எனக்கு லைக் எந்த அளவுக்கு இருக்குன்னா, எனக்கு எந்த அளவுக்கு கிரிக்கெட் அந்த மாதிரி ஒரு ஆம்பிஷியஸா இருக்கும்னா, 25 ஓவர் மேட்ச் ஆடும். 25 ஓவர் நானே போடுவேன். நான் ஒரு டீம் சூஸ் பண்ணிட்டு, ஆப்போனன்ட் ஒரு டீம் சூஸ் பண்ணிட்டு, நானே 5 பவுலரோட ஆக்ஷனும் போடுவேன். அந்த டைம்ல இப்போ ஆஸ்திரேலியா நான் சூஸ் பண்றேன்னா, அந்த ஏரா ஆஃப் பவுலர்ஸ் வந்து யாரு என்னோட டீம்ல மெக்ராத், பிரெட்லி, கில்லஸ்பி, கஸ்பரோவிக்ஸ், ஷான் வார்னே, இல்லைன்னா பிராடாக், இவங்கெல்லாம் இருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாத்தோட ஆக்ஷன்லையும் அந்த பவுலிங்கை போட்டுட்டு அந்த மாதிரி போய், அதே மாதிரி பேட்டிங்கும் அதே மாதிரி தான். இப்போ ரிக்கி பாண்டிங்னா அவன் ஆக்ஷன்ல இருந்து, கில்கிறிஸ்டா லெஃப்ட் அடையுது, அவ்வளோ ஸ்ட்ரீட்ல கிரிக்கெட் பால் வச்சுட்டு. ஸோ ஏன் இதுக்குன்னா நான் போட்டு டே நைட் கிரிக்கெட் விளையாடுறோம், கிரிக்கெட்டர் ஆகிறோம், அதுதான் ஆம்பிஷனாக இருக்கும். அதுதான் ஆம்பிஷனாக இருந்துச்சு. பட் அந்த டிரான்சிஷன், அந்த ஒரு பாயிண்ட் என்னன்னா, அந்த டிப்ளமா முடிச்சுட்டு யூஜி காலேஜ் சேரும்போது, அந்த சைல்ட்ஹுட் ஒரு கனவுல இருந்து அடல்ட்ஹுட் டிரான்சிஷன் வரும்போது, காலேஜில் லைட்டாக பிசிறு தட்டுது. ஓகே, இட்ஸ் அ வெரி பிக் ப்ராசஸ். அதுக்கு நம்ம இப்போ பண்ணுற டெடிகேஷன்லாம் பார்த்தா தான், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம அந்த ஜோன்ல இல்லை. நம்ம சென்னை மாதிரியோ இல்லை பெங்களூர் மாதிரியோ ஒரு பெரிய டவுன்ல இல்லை, நம்ம ஒரு சின்ன டவுன்ல இருக்கோம். ஃபர்ஸ்ட் அங்கே போகிறதே வந்து ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டு. அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஓகே, கிரிக்கெட் விளையாட பிடிச்சிருக்கு, கிரிக்கெட் விளையாடுவோம், கிரிக்கெட் விளையாடுறது ஜாலியாக இருக்கு. இப்போ ரீசெண்டாக ஆஷ் அண்ணா வந்து ஒரு இன்டர்வியூ சொல்லியிருந்தாருல, அவருக்கு கிரிக்கெட் விளையாடுறது ஒரு ஜாலியான இது. அதே மாதிரி தான் இருக்கும். நம்ம ஒரு பக்கம் வாழ்க்கை நம்மளை வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கோம். பட் ஆனால் அந்த டே போய் நம்ம கிரிக்கெட் விளையாண்டு வந்தோம்னா அந்த ஒரு இதுவே இருக்காது. அந்த டிரான்சிஷன் வந்து இப்படி மாறிடுச்சு. அதனால ஒரு ப்ரொஃபஷனல் ஒரு பெரிய டீம்ல கிரிக்கெட் பிளேயரா இருக்க முடியாது. பட் ஆனால் ஐ கேன் கண்டினியூ பிளேயிங் கிரிக்கெட். அந்த டிரான்சிஷன் வந்து அந்த மாதிரி தான். பர்டிகுலராக வேலை எல்லாம் தேடணும். நம்ம வேலைக்கு போய் தான் நீ கிரிக்கெட்டர் ஆகியெல்லாம் சம்பாதிக்க முடியாது, வேலைக்கு போய் தான் சம்பாதிக்கணும். அப்படிங்கும்போது ஓகே, கிரிக்கெட்டர் ஆகணுன்ற ட்ரை பண்றதை விட்டுட்டேன், பட் கிரிக்கெட் விளையாடிட்டு தான் இருப்பேன். ஸோ தட் இஸ் த எக்ஸ்பெக்டேஷன் வர்சஸ் ரியாலிட்டி. ஓகே, இப்போ நம்ம 2 பேரும் சேர்ந்து கூட நிறைய கிரிக்கெட்லாம் விளையாடிருக்கோம். பட் ஆனால் உனக்கு என்ன வந்து, நீ உன்னோட சின்ன வயசு ஆம்பிஷன்ஸ் டு அந்த எக்ஸ்பெக்டேஷன் டு ரியாலிட்டியோட ஜெர்னி? எனக்கு வந்து நிறைய இருந்திருக்கு. நீ சொன்ன பைலட், ஆஸ்ட்ரோனாட், போலீஸ், அதுக்கப்புறம் வந்து ஹீரோ ஐ மீன் லைக் சினிமா ஹீரோ. ஓகே. பேசிக்கா எனக்கு என்னன்னா வந்து, சின்ன வயசுல இருந்து வந்து இந்த உலகத்தை மாத்தணும்,
இந்த உலகத்துக்காக ஏதாவது நம்ம செய்யணும். ஓகே நைஸ். சோ நம்ம சேனல்ல யார் செய்வா? ஓகே லைக் ஒரு நார்மல் ஹீரோ இல்லாம ஒரு சூப்பர் ஹீரோ. டெஃபினெட்லி கிரிக்கெட்னா கிரிக்கெட்ல சச்சினோட பெருசாகணும். ஓகே ஆஸ்ட்ரோனா வேற ஒரு பிளானட்டை கண்டுபிடிக்கணும். இல்லனா ஹீரோ வந்து அப்பலாம் ஹீரோ தானே நம்ம காடா பார்த்தோம். ஆமா சோ ஹீரோவா இருந்து சொசைட்டியே மாத்திரணும் சங்கர் படம் மாதிரி. எல்லாம் உடனே நாளைக்கு திடீர்னு எந்திரிச்சு ஹலோ நீங்களாம் நல்லவனா இருங்க. சோ பேசிக்கலி நான் வந்து ஒரு சங்கர் பட ஹீரோ மாதிரி என்னால வந்து இந்த உலகமே மாறிடும். அதுதான் நம்ம பிறந்திருக்கோம். அந்த ஒரு சோன்ல தான் வந்து ஆம்பிஷன் எப்பவுமே இருந்திருக்கு. ஓகே ஓகே ஓகே. ஆனா கொஞ்சம் கொஞ்சம் பிரேக்கிங் பாயிண்ட் வளர வளரதான் தெரியுது அது நம்மளால பண்ண முடியாது. ஏன் பண்ணலாமே, ஏன் பண்ண முடியாது? சொல்றேன். நான் வந்து காலேஜ் முடிக்கிற வரைக்கும் கூட அப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஓகே ஓகேவா. ஃபர்ஸ்ட் கனவு ஆஸ்ட்ரோனட். ஆஸ்ட்ரோனட் ஆகணும். சின்ன வயசுல நல்லா படிக்கணுமா? சின்ன வயசுல நல்லா படிக்கலையே. ஆக முடியும். நீ ஆஸ்ட்ரோனட் நீ ஆஸ்ட்ரோனட் ஆகி மாத்த வேண்டாம், போலீஸ் ஆக ட்ரை பண்ணலாம். போலீஸ் ஆகணும் அப்படின்னா நல்ல பிசிக்கல் ஃபிட்னஸ் இருக்கணும். இது இன்னும் நிறைய நீ வந்து இப்ப எப்படி சொல்லிட்டு இருக்கா, பாஸ்ங்கிற பாஸ்கர் சென்னை ரொம்ப வெயில் மச்சான், அது இது மச்சான், அது இல்ல இப்ப நான் மட்டுமா சொல்றேன், நான் வெளிப்படையா சொல்றேன், மத்தவங்க சொல்லல. அது கரெக்ட் தான், அது மட்டும் தான், அவ்வளவுதான். இல்ல பட் ஆனா கேக்குறது நான் பிரேக்கிங் பாயிண்ட். ஏன் நீ ஓகே அந்த லெவல்ல நீ உலகத்தையே திருத்த முடியாது, பட் உன் சுத்தி உள்ளவங்க அந்த மாதிரியாவது அந்த லெவல்லையாவது ஒரு ரியாலிட்டி பாயிண்ட்னு வரும்ல, அந்த லெவல்ல இருக்க முடியுதா? அந்த லெவல்ல கூட ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. ஓகே ஓகே ஓகே. ரியல் லைஃப் வந்து நான் சின்ன வயசுல எக்ஸ்பெக்ட் பண்ணதுக்கும் இப்போக்கும் ஒரு சின்ன பெர்சன்டேஜ் கூட அந்த மாதிரி பக்கத்துல கூட இல்ல. அந்த டிஸ்டன்ஸ் டே பை டே டிஸ்டன்ஸ் ஆயிட்டே போகுது. இல்லடா இப்போ உன் ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல யாராவது வந்துட்டு ஒரு ஹெல்ப்னு கேக்குறாங்க, அதனால அந்த மாதிரிலாம் நீ பண்ணிட்டு தானே இருப்ப. அதுதான் சொல்றேன், அது உலகத்தை மாத்துறது இல்லையே. நீ சொல்லலாம் அது தெரிஞ்சவனுக்கு ஹெல்ப் பண்றது. நீ சொல்லலாம் என் குடும்பம் தான் என் உலகம், என் ஃப்ரெண்ட்ஸ் தான் உலகம் அப்படின்னு சொல்லி நம்ம இது பண்ணக்கூடாது. நான் உலகம் சொல்றது மொத்த உலகத்தையும் நீ சேஞ்ச் பண்ணணும்னு நினைச்சேன். உலகம் வேணா உடனே நல்லா சேஞ்ச் பண்ணிட்டே இருக்கும் டெய்லி, நீ ஒரு டான்ஸ் கூட சேஞ்ச் பண்ண முடியாது. ஆமா அது வந்து ஏன்னா வந்து டே பை டே அது போக போக ஓகே இது நம்மளால பண்ண முடியுமா செக் பண்ணலாம் அப்படின்றத விட ஸ்ட்ரைக் பண்ணலாம், எல்லாம் கோட்டை பூரா அழிக்கலாம், முதல்ல விளையாடா அப்படின்ற மாதிரி அப்படின்னு இருக்கு. ஸோ என்னோட ஆம்பிஷனு பேஷனு ஆசைப்பட்டது அதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் வளர வளர ஸ்ட்ரைக் அவுட் ஆகிட்டே வருது. இப்போதைக்கு நம்மளால பண்ண முடிஞ்சது வந்து முடிஞ்சா நிறைய காசு சம்பாதிச்சுக்கலாம், அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி மட்டும்தான் இருக்கு. ஓகே ஓகே. நம்மளால செல்ஃபிஷா எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சம்பாதிச்சுக்கலாம். ஆமா அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஒரு தெரிஞ்ச சர்க்கிள் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸுக்கும் உதவின்னு தேவைப்பட்டு நம்ம செய்ய முடிஞ்சா அந்த ஜோன்ல இருக்கு. ஆக்சுவலி அதுவே ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் தான். அதுதான் நம்மளுக்கு வயசானதுக்கு அப்புறம் புரியுது, உலகத்தெல்லாம் மாத்த முடியாது. ஆமா இல்லைன்னா திடீர்னு வந்து பயங்கரமா செம்மையா கஷ்டப்பட்டு திடீர்னு செம்ம காசெல்லாம் வந்துருச்சு அப்படின்னா அப்பயும் கொஞ்சம் கொடுக்கலாம், அந்த கொஞ்சம் நிறையவா இருக்கும். ஆனா மத்தவங்களுக்கு சொல்றது என்னன்னா, நான் சொல்ல வர்றது என்னன்னா வந்து சின்ன வயசுல வந்து என்கிட்ட ஒரு 10,000 ரூபாய் இருக்குன்னா யாராவது கேட்டாங்க அந்த 10,000 நான் கொடுக்கணும் அப்பதான் மைண்ட்ல வச்சுட்டு இருந்தேன். ஓகே நமக்கு ஒரு 10,000 ரூபாய் கிடைச்சா 10,000 ரூபாய்க்கு நம்ம யாருக்காவது ஹெல்ப் பண்ணுவோம், செய்ய முடியுமா செஞ்சிடணும். ஓகே நம்மளுக்கு எல்லாம் வச்சுக்கவே கூடாது, நம்ம கிட்ட அதை வச்சுக்கிறதே அது ஏதோ ஒரு தப்பு மாதிரி நான் ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். ஓகே ஓகே ஓகே. என்னடா மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாம நீ என்ன பண்ணிட்டு இருக்க இப்போ நீ அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி தான் நான் வந்து சின்ன வயசுல எப்பவுமே நினைச்சிருக்கேன். அது வந்து சின்ன வயசுல வந்து யாராவது என்கிட்ட இருக்க ஜூஸ் என்கிட்ட கேடலாம் கொடுக்குறதோ, என்கிட்ட 2 இட்லி தான் இருக்கும், பசிக்குதுன்னு வந்தா அந்த 2 இட்லி நானே கொடுத்துருவேன். நீ பட்டியா அந்த ரேஞ்சில தான் நான் இருந்திருக்கேன். ஓகே ஓகே ஓகே. அதுதான் வந்து ஒரு அப்படியே சொல்லிட்டு இன்னசென்ஸ். ஏன்னா நம்மளோட ஹீரோஸ் எல்லாம் நம்மளோட படங்கள் எல்லாம் நம்மளுக்கு அப்படிதானே ப்ரீச் பண்ணிருக்காங்க. நம்ம சின்ன வயசுல எந்த படம் எடுத்து பார்த்தாலும் பீட் ரஜினி, பீட் விஜய், அஜித், யாரா இருந்தாலுமே வாரி வழங்குங்க பண்ணுங்க அப்படின்னா நம்ம அதை பார்த்துதான் பயங்கரமா இன்ஸ்பயர் ஆகி ஓகே நம்ம தப்ப தட்டி கேட்கணும், கேள்வி கேட்கணும் அப்படின்லாம். ஆமா கரெக்ட். ஏன்னா வந்து இப்பதான் வந்து ஆன்டி ஹீரோஸ் எல்லாம் இருக்காங்க. நம்ம டைம்ல வந்து ஹீரோ நல்லவன் தான் ஹீரோ. கரெக்ட். அதுதான் ஹிட் ஆயிருக்கு. அதை பார்த்தா நம்ம வந்து ஹீரோவா. ஆமா அவங்க காலனிக்கு அவங்க ஏரியாவுக்கு ஒரு பிரச்சனை இருக்கும், இல்ல அவங்க குடும்பத்துல அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து நிறைய பண சிக்கல் அந்த மாதிரிலாம் இல்ல அவனே ஒரு பயங்கரமான பண சிக்கல்ல மாட்டுவான்.
அதுக்கப்புறம் அவன் பயங்கரமா ஏதோ ஒன்று ஆகி பயங்கர பெரிய பணக்காரன் ஆகி ஒரு ஊருக்கே தலைவன் ஆயிட்டு எல்லா ஊர்ல இருக்கிற லைக் நீ நம்மளோட பீக் சைல்ட்ஹுட் டேஸ்ல நம்ம ஒரு 10 ரஜினி படம் பார்த்துருந்தோம்னா 10 ரஜினி படமும் ஒரே கதையா தான் இருக்கும். பணம் இருக்கும், இளையவர் பணம் கிடைக்கும், சிவாஜி ஏழைகளுக்கு ஹெல்ப் பண்ணுவார். நான் அருணாச்சலத்தை அதான் அருணாச்சலம் டு சிவாஜி எவ்வளவு கேப். இவன் சைல்ட்ஹுட் எண்ட்லயே சிவாஜி வருது. படையப்பாவும் பாஷாவே அதான், காசு இருந்தாலும் ஹெல்ப் பண்ணணும். எனக்கு நீ இந்த டிஸ்கஸ் பண்ணும்போது எனக்கு ஒரு மீம் ஞாபகம் வருது. ஒரு வீடியோ மீம் மாதிரி இந்த வாய்ஸ்ல சொல்லிட்டு இருப்பாங்கல்ல, உன் வாழ்க்கையில் படையப்பாவில் தேவைப்படுவது போல் உனக்கு தேவைப்படுவது ரமேஷ் கண்ணாவோ செந்திலோ அல்ல, உனக்கு தேவைப்படுவது அந்த கிரானைட் கல்லை எடுத்து காமிப்பாவும். அவன மாதிரிதான் நீ லைஃப்ல பக்கத்துல வச்சுக்கணும். ஏன்னா கூட இருந்த யாருமே அந்த கிரானைட் கல்லை பத்தி சொல்லல. அது ஞாபகம் வருது எனக்கு. அப்புறம் இன்னும் என்னன்னா, சின்ன வயசுல இருக்கும்போது இந்த ஊருக்கே ஹெல்ப் பண்ணணும், ஏழைகளெல்லாம் ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். பெரியவானது கூட தெரியுது அந்த ஏழையே அப்படின்னு. கரெக்ட். இது ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 கோடி பேர்த்தோட ரியலைசேஷனா இருக்கு. டெஃபினெட்லி எல்லாராலையும் பாஷா ரஜினி மாதிரியோ இல்ல ரஜினி மாதிரி இருக்க முடியாது. இல்ல ரியல் லைஃப்ல கொஞ்சம் பேர் இருக்காங்க. ஆனா அவங்க எல்லாம் பார்த்தா அவனோட பர்சனல் லைஃப் ரொம்ப கஷ்டமா இருக்கு. நம்ம அவ்வளவு பெரிய தியாகி எல்லாம் கிடையாது. சின்ன வயசுல மேபி தியாகியா இருக்குன்னு நினைச்சேன். ஆனா இப்போ முடிய மாட்டேங்குது. நம்ம சொல்ற அளவுக்கு நம்ம ரொம்ப மோசமான, நீ சொல்றத பார்த்தா அந்த காதல் தண்டபாணி மாதிரி அவ்வளவு மோசமான அப்படின்ற மாதிரி. இது மோசம் கிடையாது, இதான் ரியாலிட்டி. அந்த இது நம்ம மோசம் அப்படின்னு சொன்னா வெளிய இருந்து நம்மள பார்த்தாங்கன்னா மேபி மோசம் அப்படின்னு எல்லாம் சொல்லலாம். ஆனா எல்லாரோட ரியாலிட்டி இதுதான். ஆமா, இன்னைக்கு நான் ஒரு ஆட்டோ ஏறினேன். அவர் மனசாட்சியே இல்லாம ஒரு டிஸ்டன்ஸ்க்கு 600 ரூபா கேட்டாரு. 600 ரூபா கேட்டா நான் இதுல ஆப்ல அவ்வளவுதானா காமிக்குதுன்னு ஆப் கார்பரேட் கம்பெனி எங்க வாழ்வாதாரம் பாதிக்குது அப்படின்ற மாதிரி சொல்றேன். அவருக்கு 600 ரூபா கொடுத்தா என் வாழ்வாதாரமே பாதிச்சிடும். ஆக்சுவலா அந்த மாதிரிதான் இருக்கு. நான் அதை எதுக்கு சொல்ல வந்தேன்னா, ஓகே முடிஞ்சதான் பண்ணலாம், பட் ஆனா அவர் 600 ரூபா கேட்டு அதை பண்ண முடியலதான். ஆமா, அவரு நல்லா இருக்கலாம். சின்ன வயசுல நம்ம மென்டாலிட்டி இருக்கும், என்ன இவ்வளவு வேலை பாக்குறாங்க, இவ்வளவு சம்பாதிக்கிறாங்க, 600 ரூபாய் கேட்டா கொடுக்க வேண்டியதானே, ஏன் 600 ரூபாய் 800 ரூபாய் 1000 ரூபாய் இப்ப 600 ரூபாய் இல்லனா அப்படின்ற மாதிரி. அதேதான் நானும் சின்ன வயசுல இருந்தா 600 ரூபாய் நீங்க கஷ்டப்படுறீங்களா, நான் கொடுக்குறேன் உங்களுக்கு. இப்ப அவர் 600 ரூபாய், ஆப் 335 ரூபாய், ஆப்புக்கார போன் பண்ணா 50 ரூபாய் எக்ஸ்ட்ரா கேட்கறான். சரி நான் வெயில் அதிகமா இருக்கு, நான் 50 ரூபா அந்த 50 ரூபா கொடுக்குற அளவுக்கு நான் நல்லவனா இருக்கு. அந்த 50 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுக்குற அளவுக்கு நான் அந்த 50 ரூபாய்க்குமே பேர் பேசிட்டு ஆப்ல 300 ரூபா தானே காமிக்குது, அந்த மாதிரிலாம் இல்ல. அந்த 50 ரூபா கொடுக்குற அளவுக்கு நல்லவனா நம்மளுடைய ரியாலிட்டி வச்சிருக்கு. ஆமா, ஏன்னா வேற வழி இல்ல, இல்லன்னா நம்ம வேற வழி இல்ல. அதுதான் யாருமே வேற வழி இல்ல. அப்படி இல்லன்னா முன்னாடி சொன்ன மாதிரி பெரிய பணக்காரன் ஆயிட்டு அப்பயும் மைண்ட் வராதுன்னு நினைக்கிறேன். அது ரொம்ப கஷ்டம் தான். பெரிய பணக்காரனா நீ ஒரு 100 கோடி 200 கோடி அப்படி அந்த ரேஞ்ச் தான். அதுக்கப்புறம் நம்ம என்ன ஒரு 1% 2% பண்ணாலே அது பெருசுதான். ஒரு 1000 பேர்த்தோட லைஃப் நம்மளால மாத்த முடியும், சேஞ்ச் பண்ண முடியும்னாலே வெரி பிக் அச்சீவ்மெண்ட். டார்கெட் பண்ணுவோம். நம்ம சின்ன வயசுல கிரிக்கெட்டர் மாதிரி 200 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறோம், 1000 பேர் வாழ்க்கை சேஞ்ச் பண்றோம் ஃபார் எவர். எஸ், ஓகே. சோ நம்ம சைல்ட்ஹுட்ல ஹீரோஸை நம்ம ஒரு இன்ஸ்பிரேஷனா எடுத்து அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு மைண்ட் செட் பண்ணிலாம் இருந்திருக்கோம். எனக்கு தெரிஞ்சு நிறைய 90s கிட்ஸ் நல்ல பசங்களா இருக்கிறது காரணமே அந்த ஹீரோஸ் தான். கெட்டு போனதுக்கு அது வேற ஜோன். பட் நம்மள மாதிரி நல்ல ஒரு மாரலி நல்லவனா நம்மள போர்ட்ரே பண்ணிக்கணும்னு நினைக்கிறதா, அது அட்லீஸ்ட் ஒரு மாரலி கரெக்டா இருக்கணும். அட்லீஸ்ட் ஒரு 10 தப்பு பண்ற இடத்துல 2 தப்பு பண்றது, அதுக்கெல்லாம் காரணம் நம்ம மூவிஸ், ஹீரோஸ். ஓ அவங்க அப்படி இருக்காங்களா, அப்ப நம்மளும் அந்த மாதிரி இன்ஸ்பயர் ஆயிட்டு அப்படிதான் இருக்கணும் அப்ப நம்ம சின்ன வயசுல நினைச்சிருக்கோம். சோ அப்ப பார்த்த ஹீரோஸையும் நீ இப்போ அவங்க அப்படியே எப்படி பாக்குற, எந்த மாதிரி பாக்குற, என்ன சேஞ்ச் நடந்திருக்கு, இல்ல அதே மாதிரி பார்க்க முடியுமா? அவங்கள சேஞ்ச் எல்லாம் அபரிவிதமா நடந்திருக்கு. டெஃபினட்டா அதே மாதிரிலாம் என்னால பார்க்க முடியாது. என்ன டைலாக் அடிக்கிறான், பணமே தேவையில்லைன்னா பணம், வாழ்க்கையில பணம் முக்கியம் இல்ல, மரியாதை முக்கியம், கௌரவம், லூஸ் பண்ணி பேசிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரிதான் இருக்கும். அதுக்கப்புறம் அட்வைஸ் பண்றது நிம்மதியா வாழ்ந்துடலாம், லைக் கல்யாணம் தான் முக்கியம், இந்த மாதிரிலாம் பேசும்போது என்ன இவன் சொல்றான் அப்படின்ற மாதிரிதான். டெஃபினட்டா லைக் சைல்ட்ஹுட்ல பார்த்த படத்தை கம்பேர் பண்ணும்போது
அதே படத்தை இப்ப பாக்குறோம் அப்படின்னா நோ 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 ஆஃப் த டிவி ராங் கொஸ்டின் அவுட் ஆஃப் சிலபஸ் அப்படின்ற மாதிரிதான் இருக்கு ஆக்சுவலா. எந்த எந்த ஹீரோவா இருந்தாலும் அதுதான், எந்த ஹீரோவா இருந்தாலும் அந்த மாதிரிதான் இருக்கு. எனக்கு என்னமோ இந்த மணி தான் ஒரு மெயின் ஃபேக்டரா இருக்கு நம்ம நல்லவனா இல்லாம இருக்கிறதுக்கு. நல்லவனா இல்லாம இருக்கிறதுக்கா இல்ல நல்லவனா இருக்கிறதுக்கா? நல்லவனா இருக்க முடியாததுக்கு காரணம் வந்து நம்மகிட்ட பணம் இல்லை. நான் வந்து கொஞ்ச நாள் முன்னாடி பாராசைட் மூவி பார்த்தேன். அதுல வந்து ஒரு ரிச் பீப்புள் ஒருத்தங்க இருப்பாங்க. அந்த அவங்க அந்த வைஃப் வந்து ரொம்ப நல்லவங்களா இருப்பாங்க. கான்ட்ரேட்ல வந்து புவரா ஒரு ஃபேமிலி இருக்கும். அவங்க வந்து அவங்க வீட்டுக்குள்ள போவாங்க. போயிட்டு இருக்கும்போது அவங்க அம்மா வந்து சொல்லுவாங்க, புவர் ஃபேமிலியோட அம்மா வந்து அவங்க சொல்லுவாங்க, அவங்க பையன் சொல்லுவான் இவங்க ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க அப்படின்னு சொல்லி. அவங்க அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, பணம் இருந்தா நானும் நல்லவனா தான் இருப்பேன், பணம் இருந்தா நான் நல்லவனா தான் இருப்பேன், ஏன்னா வந்து எனக்கு எந்த கஷ்டமே இல்லையே, நான் நினைச்சது செய்ய முடியும். எனக்கு சதுரங்க வேட்டை காந்தி பாபு டயலாக் வந்து இருக்கு, ஏழையா நல்லவனா இருக்கிறதுக்கும் பணக்கார நல்லவனா இருக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு சார். பணக்கார நல்லவனா இருக்கணும்னு நினைச்சேன், நானும் லயன்ஸ் கிளப்ல தையல் மிஷின் கொடுக்கறது, கண் கண்ணாடி வாங்கி கொடுக்கறது, அந்த மாதிரி எல்லாம் நான் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆமா, நம்மளும் பணம் இருந்தா ஆப்வியஸ்லி எல்லாருக்கும் இந்த மாதிரி சைல்ட்ஹுட் இன்னசென்ஸை சேஃப்கார்ட் பண்றதுக்கு பணம் தான் தேவைப்படுது. நம்ம சுத்தி சுத்தி பணத்துக்கே வந்து நிக்கிறோம். பண்ணலாமே, பணம் இல்லைனாலும் முடிஞ்சதா பண்ணலாம்ல. ஒருத்தர் ஓகே ஏதோ வண்டி இழுத்துட்டு போயிட்டு இருக்காரு, அதனால வந்து உன்னால சேஞ்ச் பண்ண முடியாதுல்ல. சொசைட்டில ஒரு பெரிய அன்னைக்கு டேக்கு அவருக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணலாம். இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்ப நான் மாசம் வந்து வெளியே போறேன், ஒரு 1000 ரூபாய்க்கு சாப்பிடுறேன், வந்துடுறேன். இந்த மாதிரி 12 மாசம் ஆகுது. 12 மாசம் சேர்த்தா 12,000 ரூபாய். நான் சின்ன வயசுல இருக்கும்போது என்ன வச்சிருப்பேன்னா 12,000 rupees. இதை வச்சு ஒரு குழந்தையோட படிப்பு செலவுக்கு அவன் லைஃபை நான் மாத்துவேன் அப்படின்ற என் தாட்டே இருக்கும். ஓகே ஓகே ஓகே. ஆனா இப்ப வந்து நான் சம்பாதிக்கிறேன், ஏன் சந்தோஷத்துக்கு நான் போய் சாப்பிடுறேன், அது மட்டும் தான் இருக்கு. எனக்கு மொதல் மைண்ட்ல வரவே மாட்டேங்குது அந்த படிப்பு செலவு புள்ள. அது வந்து நான் ஒரு 3 டைம் கிரில் சிக்கன் அவாய்ட் பண்ணா என்னால ஒரு பையனை நல்லா அவ்வளவு நல்லா இருக்க முடியலன்ற, அவ்வளவு நல்லவனா ரியாலிட்டியில இருக்க முடியல. யாராலும் எனக்கு தெரிஞ்சிருக்க முடியாது. ஒன் லைஃப் கஷ்டப்பட்டு தான் நான் இன்னும் ஆணும் இங்க வந்திருக்கேன், ஆணும் இங்க கஷ்டப்பட்டு தான் சம்பாதிச்சிட்டு இருக்கேன். கிரில் சிக்கன் நான் சாப்பிடுறேன். ஆன் டாப் ஆஃப் தட் நம்ம டாக்ஸ் எல்லாம் வேற நெக்ஸ்ட். அது கரெக்ட். நானும் அதான் சொல்ல வந்தேன். நான் சம்பாதிக்கிறேன், எல்லாத்துக்கும் டாக்ஸ் இருக்கு. சோ வந்து இந்த சொசைட்டிக்கு நான் பண்ண வேண்டிய கொடுக்க வேண்டிய காசு நிறைய கொடுத்துட்டேன். ஆல்ரெடி கவர்மெண்ட் எடுத்துக்கிறாங்க. நம்ம கொடுக்கல, அவங்க எடுத்துக்கிட்டாங்க. எது வாங்கினாலும் டாக்ஸ் இருக்கு. சோ நான் காசெல்லாம் கொடுத்துட்டேன். இதுக்கு மேலேயும் வந்து நான் நன்கொடை கொடுக்கணும் அப்படின்னா நான் ஒரு பெரிய நிறைய காசு சம்பாதிச்சா மட்டும் தான் முடியும். ஓகே ஓகே. ஆமா, அது அந்த மாதிரி இருக்கல. ஒன்றும் அந்த மாதிரி இல்லாம இருந்தா சூப்பர். பட் இருக்கிறதுல ஒரு நல்ல சிட்டிசனா கரெக்டா வாழ்ந்துட்டு இருக்கோம். டாக்ஸ் கட்டுறதே வந்து ஒரு நல்ல சிட்டிசன் தான். சோ அதுக்கப்புறம் கவர்மெண்ட் எதுவும் செய்யல அப்படின்னா நம்மள கெட்டவன்னு சொல்லக்கூடாது. ஆமா, ஆட்டோக்கார அண்ணன் வந்துட்டு இவ்வளவு சம்பாதிக்கல, எனக்கு 600 ரூபாய் கொடுன்னு கேட்காம ரெகுலரைஸ் பண்ணுங்கட்டு கவர்மெண்ட் கேட்டா பெட்டரா இருக்கும். 600 ரூபாய் ஒரு நாள் சம்பளம்டா. சேஞ்சஸ் ஒரு பக்கம், நம்ம எக்ஸ்பெக்டேஷன் டு ரியாலிட்டி சின்ன வயசுல இருந்து அப்படியே ஒரு சேஞ்ச் ஆயிருக்கும். சேஞ்ச் ஆயிருக்கு. சின்ன வயசுல நினைச்ச மாதிரி இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி இருக்கு. பட் கான்ஸ்டன்ட்னா என்ன இருந்திருக்கு? பீட் லைக் சின்ன வயசுலயும் இப்பவும் ஒரு விஷயம் கான்ஸ்டன்டா இருக்கு, மாறவே இல்லை அப்படின்னா? கான்ஸ்டன்டா இருக்கு மாறவே இல்லைன்னா ஒரே ஒரு மேட்டர் தான் இருக்கு. எது? நீ சொல்ற மேட்டர் கிடையாது. நான் என்ன மேட்டர் சொல்றேன் வரேன்னா, நம்ம சின்ன வயசுல கத்துக்கிட்ட கொஞ்சம் மாரல்ஸ். நம்ம வந்து ரொம்ப நல்லவனா இருக்கணும், இல்ல வந்து நல்லவனுக்கு ஒரு டெஃபினிஷன் இருக்கும். நம்ம இப்ப அதை விட்டு நம்ம வெளியே வந்துட்டோம். கரெக்ட். பட் கரெக்ட். இருந்தாலும் ஒரு ஓரமா நீ சொல்ற மாதிரி நம்மளால 10,000 கொடுக்க முடியலையா, நம்ம 100 ரூபாய் கொடுக்குறோம். ஓகே ஓகே. சோ நமக்குள்ள சேஞ்ச் ஆகாத ஒரே ஒரு விஷயம் வந்து நம்ம சைல்ட்ஹுட்ல இருக்கிற ஒரே ஒரு மாரல்ஸ். அந்த சின்ன சின்ன மாரல்ஸ். துப்பட்டா போடுங்க தோழின்னு சொல்றது இல்ல, ஏன்னா அது நல்ல மனுஷன் கிடையாது. அது நல்ல மனுஷன் கிடையாது. நம்ம வந்து போடுங்க போடாதீங்க, நான் உங்களை தப்பா பார்க்க மாட்டேன் அப்படின்னு. அதுதான் அந்த இது வந்து கான்ஸ்டன்டா, அதுதான் கான்ஸ்டன்ட். நம்மளால போய் யாரையும் காப்பாற்ற முடியலனாலும் நம்ம எதுவும் தப்பு பண்ணாம இருக்கும். ஓ
இன்னைக்கு இதுதான். தெரியல அது உங்களுக்கு புரியுதா, எப்படி கனெக்ட் ஆகுது, எப்படி ரிசீவ் பண்றீங்கன்னு தெரியல. எதுவாக இருந்தாலும் கமெண்ட்ல சொல்லுங்க. கழுவி ஊற்றினாலும் ஓகே, இல்லை நல்லா பண்றீங்கப்பா, இப்படி பண்ணுங்கப்பா, இந்த மாதிரி டாபிக்ஸ் எடுத்து பேசுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இது மெயினா என்னன்னா, ஒரு 15 வயசு 18 வயசு உள்ள வர்றவங்களுக்கு ரியல் லைஃபை கொஞ்சம் புரிய வைக்கலாம் அப்படின்ற மாதிரியான டாபிக்ஸ் தான் இருக்கும். நாங்கள் பேசுகிற எல்லா டாபிக்ஸுமே மோரார்லெஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். இல்லை நான்லாம் இன்னும் அதே மாதிரியான நல்லவனா, என்கிட்ட 10,000 ரூபா இருந்தால் நான் 10,000 அட்லீஸ்ட் ஒரு 9,000 ரூபா 8,000 ரூபாய் நான் ஹெல்ப் கொடுத்துட்டு மீதி 2,000 ரூபா தான் வச்சுக்குவேன் அப்படின்ற மாதிரி கமெண்ட் பண்ணுங்க. அதெல்லாம் கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா நான் அந்த மாதிரி பண்ணி 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 நான் ஒரு மெய்யழகன் கார்த்தியா இருக்கணும்னு நினைச்சா நமக்கு நாமத்தை பெரிய நாமத்தை போட்டு பொய்யழகன் கார்த்தியா நம்மளைய வந்து ஒரு சித்தார்த்த அபிமன்யு ரேஞ்சுக்கு நம்மளைய மாத்தி விட்டுறானுங்க நம்மளைய. அதனால ஓகே, நம்மளுக்குன்னு ஒரு குடும்பம், க்ளோஸ் செட் ஆஃப் சர்க்கிள்ஸ், அவங்களுக்கு நம்ம எப்போ வேணா என்ன வேணா முடிஞ்சதை பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஜோனுக்குள்ள. அதுவே நிறைய பேர் மாறிட்டானுங்க கல்யாணத்துக்கு அப்புறம். அது கூட எது காசாடே, அது செப்பரேட் டாபிக். ஆமா, அது நம்ம தனியா பேசலாம். எப்படி மாறுறானுங்க கல்யாணத்துக்கு பின். ஆமா, காமு காப்பி. நீங்க வந்து சைல்ட்ஹுட்ல என்னவா ஆகணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்றத கமெண்ட்ல போடுங்க. நீங்க எப்படி இருந்தீங்க, இப்ப எப்படி இருக்கீங்க, அதையும் நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அண்ட் தெரில, நீங்கள் ஃபோனில் பார்க்குறீங்களா, லேப்டாப்பில் பார்க்குறீங்களா, எங்கே பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பட்டன் வந்து எங்கேயாவது ஒருத்தர் தெரிஞ்சதுன்னா அது போய் ஒரு கிளிக் பண்ணி விட்டு, மணி அடிக்கிற பட்டன் எங்கேயாவது ஒரு இடத்துல இருக்கும், லைக் போட்டு அதையும் கிளிக் பண்ணிட்டு சேனலுக்கு உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை பண்ணுங்க. ஏதோ ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். அவ்வளோதான்டா, இது ரொம்ப பிச்சை கேட்குறோம். நம்ம வந்து இதோட திஸ் இஸ் கசின் ஸ்டாக். ஆமாம், திஸ் இஸ் கசின் ஸ்டாக். நெக்ஸ்ட் வேற ஏதாவது ஒரு டாபிக்ல மீட் பண்ணலாம். பாய் பாய்.